இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்போ இந்த உலகத்தில் உள்ள இருளை நீக்க நாம் எல்லாரும் வெளிச்சத்திலே நடக்க தேவன் தந்த வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம். இந்த வெளிச்சம் மாத்திரம் போதுமா? உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி குடித்து பல பாவ காரியங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையை இருளாகிவிடும். அப்ப நம்முடைய பாவ சரீரத்தில் உள்ள இருள் நீங்க நம் ஆத்மாவிலே வெளிச்சம் வேண்டும் இல்லையா? இந்த வெளிச்சத்தையும் தேவன் உங்கள் ஆத்மாவில் பிரகாசிக்க வைக்கிறார். அது எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு கொலைக்காரன் அநேகம் பேரை கொலை செய்து அவர்களிடம் இருந்த பணத்தை, நகைகளை கொள்ளையடிப்பது அவன் வழக்கம். அதிலே அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த பாவத்தை அவன் திரும்ப திரும்ப செய்து வந்தான். அந்த திருடின பணத்தை கொண்டு உல்லாசமாய் சுகபோகமாய் வாழ்ந்து வந்தான். அவனை பிடிக்க வந்த போலீஸையும் அவன் கொலை செய்து விடுவான். அவர்களாலும் அவனை பிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் வந்தது. அந்த கொலைக்காரன் அந்த வழியாக வந்த ஒரு வாலிப பையனுடைய செல்போன், அவனுடைய சம்பள பணம் எல்லாவற்றையும் தாய் என்று சொல்லி மிரட்டுகிறான். ஆனால் அந்த தம்பி என்னிடம் பரிதாபமாக கெஞ்சுகிறான், என்னை விட்டுவிடு, என்னிடம் எவ்வளவோ பணம் இருக்கிறது, ஆனால் நான் இந்த பணத்தை கொண்டுதான் கண் தெரியாத என் அம்மாவை கவனிக்க வேண்டும், நோய்வாய்ப்பட்ட என் தகப்பனையும் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் கொலைகாரன் ஈவு இரக்கம் இல்லாமல் அவனை கொலை செய்து அந்த பணத்தை அபகரிக்கிறான். அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அந்த அழுக்குரல், எத்தனையோ பேரை அவன் கொன்றிருக்கிறான். ஆனால் அந்த தம்பியின் அழுக்குரல் அவன் ஆத்துமாவை கதற வைக்கிறது. ஐயோ, தப்பு செய்து விட்டோமே என்ற வேதனை. அவன் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. நிம்மதி இழந்து பைத்தியக்காரனை போல அலைகிறான். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 20வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என்று. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 20வது வேத வசனம். துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படித்தான் இந்த உலகத்திலே அநேகம் பேர் குடி போதைக்கு செல்லுக்கு அடிமையாகி பல பாவங்களை செய்துவிட்டு சரீரத்தில் வியாதி வந்த பிறகு புலம்புவார்கள். ஐயோ, நான் பாவி என்று. துக்கம் அவர்களுக்கு வராது. மரண இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் வாழ்வதை விட சாவதை மேல் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். இதை குறித்துதான் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. மரண இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். சமாதானத்திற்காக, சுகத்திற்காக எங்கெங்கேயோ போய் என்னவெல்லாமோ செய்வார்கள். ஒன்றும் விடுதலை தராது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிபி அதிகரிக்கும். சரீரத்தில் வியாதிகள் பெருகிவிடும். இந்த உலக பாவங்களினால் தங்கள் ஆத்மாவை தொலைத்தவர்கள் அந்த ஆத்மாவில் உள்ள அந்தரங்க பாவங்களினால் தங்கள் சந்தோஷத்தை, நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். அதனால் சமாதானத்தை தேடி பல இடங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். நிறைய பரிகாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் விரும்புகிற அமைதி, சமாதானம் கிடைக்காது. எதையோ தேடி எதையோ தொலைத்த கதையாய் அவர்கள் நிம்மதியை இழந்து போவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து தற்கொலை பண்ணி மரித்து போகலாம் என்பார்கள். சிறு பிள்ளைகளையும் கூட, பாவம் அறியாத அந்த பச்சிளம் குழந்தைகளையும் கூட கொன்று தாங்களும் மரித்து போகிறார்கள். பாவம் ஓரிடம், பழி ஓரிடம் என்பது போல நீங்கள் எங்கு சென்றாலும் யாராலும் இந்த பாவ இருளை, மரண இருளை உங்கள் ஆத்மாவிலிருந்து பிடுங்கி எறிய முடியாது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் இல்லையா? யூதாசை போல குற்றமற்றவரை, மாசு மறவற்றவரை, நீதிமானை காட்டி கொடுத்த யூதாசை போல. மத்தேயு 27வது அதிகாரம் 4-5வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
மத்தேயு 27வது அதிகாரம் 4-5 வேத வசனங்கள், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே யூதாஸ் பரிசுத்தமான இயேசு மகாராஜாவை காட்டி கொடுத்ததினால அவன் மனதிலே காயப்பட்டவனாய் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்த பிரதான ஆசாரியர்களிடம் அவன் வந்து அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கிறான். அவர்கள் அதை வாங்கவில்லை. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யூதாஸ் கர்த்தரோடே அவர் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் அவரோட கூட நடந்தவன். ஆனாலும் கூட பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பது போல அவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து விடுகிறான். பிறகு அவன் மனஸ்தாபப்படுகிறான். அவன் யாரிடம் அவரை காட்டி கொடுத்தானோ அவர்கள் சொல்கிறார்கள், அது உன் பாடு என்று ஈஸியாக சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவன் இருதயம் தனக்குள்ளே குத்துண்டு அவன் வேதனைப்படுகிறான். அவனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் அவன் இந்த பாவத்திற்கு பரிகாரமாய் மரணத்தை தேடிக்கொள்கிறான். இப்படிதான் இந்த உலகத்திலே அநேகம் பேர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி பணத்துக்காக கூலிப்படையில் சேர்ந்து கொண்டு பாவி ஜனங்களை கொன்று போடுகிறார்கள். ஆனால் அந்த பாவம் அப்பாவி ஜனங்கள் விடுகிற கண்ணீர் அவர்களை சும்மா விடாது. ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் அந்த கண்ணீர் அவர்களிடம் கணக்கு கேட்கும். ஆனால் இயேசுவின் அன்பு, தன்னை காட்டி கொடுத்தவனையும் மன்னிக்கிற அன்பு, மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், கரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம், கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், நினைவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். இந்த மரண இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கவே தேவன் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் பிறப்பை ஒரு வெளிச்சம். அதனால் தான் ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வேத வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று. இதிலே அருமையான உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள், இரண்டும் ஆண்டவரை அறியாமல் விக்கிரங்களை வழிபட்டு பாவ இருளில் நடந்து, ஏன் ஆண்டவரை அறிந்தவர்களும் கூட
குருட்டாட்டமாய் வாழ்க்கையை வீணடிக்கிற ஜனங்களை குறிக்கிறது. பாவ இருளில், மரண இருளில் நடக்கிறவர்கள், சாத்தானின் பிடியில் மாட்டிக்கொண்டவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் நம் தேவனுடைய கர்த்தருடைய பிறப்பின் வெளிச்சம். அது சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பிரகாசமானது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். லைட் விட்டு விட்டு எரிந்தா மின்வெட்டாம் பூச்சி மாதிரி வெட்டி வெட்டி எரியுதுன்னு. மின்மினி பூச்சி உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்காது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, மின்னி மின்னி வெளிச்சம் தெரியும், அழகாயிருக்கும். சற்று நேரம்தான் மின்னல் மின்னி மறைவது போல மறைந்துவிடும். மங்கி மங்கி அணைகிற தீபம் அது. ஒரு கேண்டில் லைட்டை எரிய வைத்தால் கொஞ்ச நேரம் நன்றாக எரியும். அந்த மெழுகு கரைய கரைய மங்கி மங்கி எரிந்து அணைய ஆரம்பித்துவிடும். அதுபோலல்ல நம் தேவன் தரும் வெளிச்சம். அது மங்காமல் அணையாமல் எரிகிற தீபம். இந்த வெளிச்சம் பாவ இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறவருடைய ஆத்மாவில் பாய்ந்தோடி சென்று அங்குள்ள இருளை முற்றிலுமாய் நீக்கிவிடும். இலக்கன்பான தேவ ஜனமே, கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு துடுப்பு கிடைத்து அதை பிடித்தவர்கள் மேலே வருவது போல, பாவ இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தூண்டிலை போல அவர்கள் அந்த இருளில் மூழ்கி போகாமல் வெளிச்சத்துக்கு வர உதவி செய்யும். ஆமென், அல்லேலூயா. அவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். அவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன். நம்ம எல்லாரும் பாடலாமா? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறார். அதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். அதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தொக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். இந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு இந்த நேசு தருகிறார். இரக்கன்பான தேவ ஜனமே, பாவ இருள், மரண இருள் என்ற இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30, 31 வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து விட்டார்கள் என்று சிறைச்சாலைக்காரன் அறிந்து அவன் தன்னை மாய்த்து கொள்ளப் போகிறான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து சொல்கிறான், நீ ஒன்றும் செய்யாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று. அப்ப சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். அதனால்தான் அவன் கேட்கிறான் பவுலிடம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு பவுல் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் ஜீவனுள்ள தேவன், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் என்று. அப்படி நீ விசுவாசித்தால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வாய், நீ ரட்சிக்கப்பட்ட மகனாய் மாறிவிடுவாய் என்று அவன் சொல்கிறான். அந்த சிறைச்சாலைக்காரன் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பவுலும் கூட சவுலாய் இருந்த பொழுது கர்த்தரை அறியாத இருளில் இருந்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை அவன் செய்தான். இந்த பவுல் சவுலாய் இருந்த பொழுது இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களை கட்டி கொண்டு போய் சிறைச்சாலையில் அடக்கியவும் அவர்களை கொலை செய்யும்படி கொலை வரி பிடித்தவனாய் இருந்தான். அந்த நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்தது. அது அவன் கண்களை குருடாக்கினது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வேத வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 2-3வது வேத வசனங்கள் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கெட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அந்த சவுலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். கண்மான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 2, 3, 4, 5வது வேத வசனங்கள். அதை கேட்டவன் மிரண்டு போயிருக்கும் பொழுது அவன் தரையிலிருந்து எழுந்து பார்க்கிறான். அவன் கண்களில் வெளிச்சம் இல்லை. அவன் கண்களால் எதையும் பார்க்க முடியவில்லை. 3 நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஒளி அவன் கண்களை காணாதபடி குருடாக்கினது. 3 நாள் அவன் பார்வை இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் ஆத்துமாவில் உள்ள இருள் நீங்கியது. இந்த சவுல் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான். அந்த வேளையிலே அவன் பாவ இருள் அவனை விட்டு நீங்கினது. அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்தவன் காரணமாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா. அந்த பிரகாசிக்கிற ஒளி, அந்த தேவனுடைய வெளிச்சம் அவனை பாவ இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ஒரு சவுலை, பாவத்திலே மூழ்கி கிடந்த சவுலை பவுலாக மாற்றினது. ஆமென், அல்லேலூயா. கண்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அடுத்து இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்ற விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? வேதத்தை வாசிப்பதின் மூலமாய். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று. நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் தான் விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்கள் ஆத்மாவில் உள்ள பாவ இருள், அந்த மரண இருளை நீக்கி போடும். ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாதவர்களாய் இருந்தால் வேதத்தில் உள்ள வசனங்களை, அந்த வசனங்களின் தெளிவான விளக்கங்களை யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் நீங்கள் கேட்கலாம். அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்படி வேதத்தை வெளிச்சமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை பார்த்து கர்த்தரை அறிந்த ஜனங்கள் சொல்வார்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வேத வசனத்தின்படி, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆமென், அல்லேலூயா.
மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வேத வசனத்தின்படி சொல்வார்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தற்கொலை முடிவை எடுத்தவர்கள் எப்படி திருந்தினார்கள் என்று. அதுதான் ஏசப்பாவின் உண்மையான அன்பு. அவர் உங்களை பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் அவரை தேடினால் தம் இருக்கரம் நீட்டி அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். உங்கள் இருதயத்தில் அணைந்து கொண்டிருக்கிற தீபம் எரிந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, முதல்ல நாம் பார்த்தோம், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, பாவ இருள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றார். இரண்டாவதாய், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்ற விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும் என்று. அதற்கு நீங்கள் வேதத்தை வாசித்து வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். அப்பொழுது இந்த பாவ இருள் உங்களை விட்டு ஓடி போய்விடும். மூன்றாவதாய், நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை கண்ணீரோடு அறிக்கையிட்டு அந்த பாவங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வேத வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் பெரிய பாவிகளாய் ஜீவித்திருக்கலாம், சிறைச்சாலைக்கு சென்றவர்களாய் கூட இருக்கலாம். நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் மறைக்கக்கூடாது. அது மறைக்கக்கூடாது என்றால் எல்லாரிடமும் சென்று நான் இந்த பாவத்தை செய்தேன், நான் இந்த பாவத்தை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. இந்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அறிக்கை செய்ய வேண்டும். மன்னிப்பை மன்னிக்கிறதற்கு தயப்படுத்த தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை நேசிக்கிற தேவன். கர்த்தரின் அன்பு ஆழமானது. பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவன் அவர். லூக்கா 11வது அதிகாரம் 34, 35, 36வது வேத வசனங்கள், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார் என்று சொல்லி லூக்கா 11வது அதிகாரம் 34, 35, 36வது வேத வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 3 வேத வசனங்களை மறுபடியுமாய் வாசிக்கலாமா? லூக்கா 11, 34, 35, 36. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று அருமையாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய சரீரத்திலே கண்தான் நமக்கு விளக்காயிருக்கிறது. அந்த கண்களினாலே எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் இல்லையா? இந்த கண்ணிலே தெளிவான பார்வை இருந்தால், இந்த கண் நல்ல காரியங்களை நோக்கி பார்த்தால், வீணான காரியங்களை அந்த கண்ணினால் பார்த்து அதற்கு அடிமையாகாமல் நீங்கள் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆனால் கண் பார்வையின் மூலமாய் அருவருக்கத்தக்க காரியங்களை நீங்கள் பார்த்தால், டிவியிலேயோ செல்போன்லேயோ கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தால், உங்கள் சரீரம் முழுவதும் பாவ இருள் மூடிக்கொள்ளும். அப்ப உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்க வேண்டும் என்றால், ஒரு விளக்கு எப்படி தன் பிரகாசத்தினால் அந்த விளக்கு இருக்கிற அறை முழுவதும் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதுபோல உன் சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் இருள் அடையாமல் முழுவதும் வெளிச்சத்தினால் பிரகாசித்தால் உன் சரீரம் முழுவதும், என் ஆத்மாவும் கூட வெளிச்சமாயிருக்கும். அந்த ஆத்மாவில் உள்ள
பாவ இருள் மரண இருள் உன்னை விட்டு நீங்கி போகும். அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான காரியம் இல்லையா? இந்த சரீரத்தை நீங்கள் தீய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்திற்கு விளக்காயிருக்கிற கண்ணை, கைகளை, கால்களை தீங்கான காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் நன்மையான காரியங்களுக்கு உங்கள் சரீரத்தில் உள்ள உறுப்புகளை பயன்படுத்தினால் உங்கள் சரீரத்தில் உள்ள இருள் நீங்கி உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறிவிடும். அமேன் அல்லேலூயா. அப்படி செய்வீர்களா எனக்கு அன்பான தேவ ஜனமே? இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடப்போம், கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வேதத்தை வாசித்த அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நடப்போம் என்று ஒப்பு கொடுப்பீர்களா எனக்கு அன்பான தேவ ஜனமே? அப்ப தானியேல் 12வது அதிகாரம் 3வது வேத வசனத்தின்படி நீங்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அமேன் அல்லேலூயா. தானியேல் 12வது அதிகாரத்திலே நீதிமான்களை குறித்து பாவத்திற்கு அடிமையாகாமல் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நீதிமான்களாய் நடக்கிறவர்களை குறித்து அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று. ஞானவான்கள், நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்களாம். அநேகரை தாங்கள் நடக்கிற நீதியின் பாதையில் நடத்துகிற அந்த நீதிமான்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்களாம். அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இயேசப்பாவின் உண்மையான அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இரக்கமான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப நீங்க இவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பாவிகளாய் இருந்தால் இந்த பாவ இருளை விட்டு நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள், நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நீதியின் வெளிச்சத்திலே நீங்கள் மாத்திரம் நடந்தால் போதாது, அநேகரை அந்த நீதியின் வழியிலே நீங்கள் நடத்த வேண்டும், அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே நீங்கள் நடத்த வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினர் மாத்திரமல்ல, அநேக ஆண்டவரை அறியாமல் பாவ இருளில் மரண இருளில் மூடிக்கொண்டிருக்கிறவர்களை வேதத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் நடத்த வேண்டும். அதற்காக தான் மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16 வேத வசனங்களிலே அருமையாய் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16 வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதே என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த பாவ இருளை விட்டு, இந்த பாவங்களை அறிக்கையிட்டு, பாவங்களை விட்டுவிட்டு நீதிமான்களாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்களை பார்த்து இயேசு சொல்வார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று. இப்போ ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விளக்கை நீங்கள் பற்ற வைத்து அதை ஒரு மரக்காலால் மூடி வைப்பீர்கள் என்றால் என்ன நடக்கும்? அந்த விளக்கு அப்படியே அணைந்து போய்விடும் இல்லையா? அதற்கு பதிலாக அந்த விளக்கை கொளுத்தி ஒரு விளக்கு தண்டின் மேல் அதை வைத்தால் அதன் வெளிச்சம் அந்த வீடு முழுவதும் பிரகாசிக்கும் இல்லையா? அது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அதுபோலதான் நீங்களும் கூட, நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்கும் பொழுது உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நற்செயல்களை, நற்குணங்களை கண்டு மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இவனா இவ்வளவு திறந்து விட்டான், இவன் எவ்வளோ பெரிய பாவியாய் இருந்தான், எவ்வளோ பெரிய கொலைக்காரனாய் இருந்தான், எவ்வளோ பெரிய திருடனாய் இருந்தான், எத்தனை பேரை எவ்வளோ வேதனைப்படுத்தினான், இவனுக்குள்ளா இவ்வளோ பெரிய மாற்றம், இவன் எப்படி இப்படி மாறினான், எதனால் இப்படிப்பட்ட காரியம் இவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, யார் என்ன செய்தாலும் இவன் அமைதியாயிருக்கிறானே, அடித்தாலும் கூட சுரணை இல்லாமல் அமைதியாயிருக்கிறானே, யார் இவனை மாற்றினார் என்று உங்களை குறித்து மற்றவர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், ஒரு வெளிச்சம் வானத்திலிருந்து பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் என் வாழ்வில் உள்ள இருளை, பாவ இருளை, மரண இருளை பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற்றினது. அது தேவனுடைய வெளிச்சம். இருளை பகலாக்குவதற்காக சூரியனை படைத்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன்தான் என் ஆத்மாவில் உள்ள, என் சரீரத்தில் உள்ள அந்தரங்க பாவ இருளை நீக்கி, மரண இருளை நீக்கி நித்திய வெளிச்சத்திற்கு என்னை கொண்டு வந்தார். அதனால் நீங்களும் கூட என்னை போல இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டுவிட்டு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பீர்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், பரலோகத்தின் தேவனாய் இவனை இவ்வளவு நன்றாக மாற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக அப்படி பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிப்பதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அப்படி நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்கும் பொழுது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வேத வசனத்தின்படி நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வேத வசனத்தின்படி நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய பாதை எப்படி இருக்குமாம்? பகல் 12 மணி நேரத்திலே சூரிய பிரகாசம் அதிகமாயிருக்கும் அல்லவா? சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாயிருக்கும், வெயில் அதிகமாயிருக்கும் இல்லையா? அதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நடக்கிற பாதை நடுப்பகலிலே அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார், என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார்,
தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தரே என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட அநேகம் பேர் கர்த்தரை அறியாத ஜனங்கள் குருட்டாட்டமாய் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் இந்த பாவ இருளில் இருந்து மரண இருளில் இருந்து விடுவிக்கப்பட கர்த்தரே வெளிச்சமாய் இருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தேசத்து குடிகளாகிய எங்களுக்கு வெளிச்சத்தை பகலிலே கொடுப்பதற்காக, இரவிலே வெளிச்சத்தை கொடுப்பதற்காக சூரியனையும் நட்சத்திரங்களையும் நிலாவையும் படைத்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் ஆத்மாவில் உள்ள பாவ இருள் மரண இருள் முற்றிலுமாய் நீங்கி அவர்கள் பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சமாயிருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில் உள்ள பாவ இருள் நீங்கி போகட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதல்வரை, நல்ல அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் கொடுத்தமுடைய சுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டு ஜனங்கள் குடிக்கு போதைக்கு அடிமையானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை விட்டு விலகி கொண்டிருக்கிறதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். தொடர்ந்து அப்பாமக்கு கொடானுடைய சோத்திரம். உம்மால் முதல்வராய் அரியணையில் அமர்த்தப்பட்ட உடைய அன்பு மகன் கர்த்தருக்கு நடுங்குகிற பயத்தோடு ஜீவிக்க, கர்த்தர் விரும்புகிற பாதையில் முன்னேறி செல்ல, மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ இங்க கிருபையளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, அப்பாமக்கு கொடானுடைய சோத்திரம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர சமாதான காரண நீர் சமாதான கொடி அங்கே ஏற்றுங்கப்பா. அங்குள்ள அப்பாவி ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு காத்திருச்சிங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அன்பு பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் தகப்பன். கர்த்தருடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கட்டும் தகப்பன். கர்த்தர் அருவிருக்கிற காரியங்களை அவர்கள் விட்டுவிட்டு கர்த்தர் காட்டுகிற வெளிச்சத்தில் நடக்க நீங்க கிருபை அளித்திருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் தகப்பன். அப்பா மக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். அப்படி நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரு. நன்றி ஏசப்பா. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.